உங்க மாமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே? நாம விரும்புற ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் காதல். அவங்களை எப்படியாவது ஏமாத்தி அடையணும்னு நினைக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அன்பும் ஆனந்தியும் காதலிக்கிறது தெரிஞ்சேதான் நான் சண்டை போட்டேன், எல்லாமே பண்ணேன். ஆனா என்னைக்கும் ஆனந்திய ஏமாத்தி அடையணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஒரு பாயிண்ட்க்கு மேல அன்பையும் ஆனந்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அமைதி ஆயிட்டேன். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு ஆனந்தி காதல் ஜெயிக்கணும். இதுக்காக நான் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. முதல்ல நீங்க நிக்கிறீங்களா? இப்ப புரியுதுங்களா? நீங்க என் மேல சந்தேகப்பட்டு பேசினாலும் ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எங்கேயோ இருக்கிற உங்களுக்கு ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு அனாமினஸ் லெட்டர் போட்டிருக்காங்கன்னா ஆனந்தியும் அன்பும் சேர்ந்துடக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அது எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ உண்மையாவே இந்த லெட்டர் போட்டது நீங்க இல்லையா? சத்தியமா நான் இல்ல. அப்ப இதை யார் பண்ணிருப்பா? இத பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கருணாகரன் எங்க கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட். ஆனந்தி வேலைக்கு சேர்ந்த அண்ணில இருந்தே அவனுக்கும் ஆனந்திக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அரவிந்த் எங்க கம்பெனியோட சேல்ஸ் சிஇஓ. அன்புக்கும் அரவிந்துக்கும் நிறைய தடவை கிளாஷ் ஆயிருக்கு. அண்ட் மித்ரா, ஹாஸ்டல்ல ஆனந்திக்கும் மித்ராவுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. இவங்கெல்லாம் இல்லாம வேற யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனந்தியும் அன்பும் பிரியணும்னு யாரோ பிளான் பண்றாங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிட்டேன். ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? நான் உங்களை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி ஆனந்திய ஹாஸ்டல்ல பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். பிரச்சனை ஆனந்தி கிட்ட தான் இருக்கு. நான் இங்க வந்ததுலயோ மாமா வீட்ல தங்கிட்டு இருக்கிறதுலயும் ஆனந்திக்கு துளி கூட வருத்தம் இல்ல. ரொம்ப தெளிவா நான் தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆனந்தி அப்படி சொன்னா? ஆமா, உங்களுக்கு வந்த அதே ஆச்சரியம் தான் எனக்கும் வந்துச்சு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆனந்தி மாமாக்கு ஏத்தவங்க இல்லைன்னு ஏதோ ஒரு வகையில நினைக்கிறாங்க. இவ்ளோ நாள் அன்பு மாமா தான் வேணும்னு தெளிவா இருந்த ஆனந்தி இப்ப திடீர்னு நான் தான் அன்பு மாமாக்கு ஏத்தவன் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆனந்தி கிட்டதான் இருக்கு. எப்ப இருந்து ஆனந்தி மாமா கிட்ட சரியா பேசலன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனந்திக்கு உடம்பு சரியில்லாம போய் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்தா. அத உடனே செக் பண்ண நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் ஆனந்தி இப்படி நடந்துக்கிறான்னு அன்பு சொன்னா. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனந்தி மாமா விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆனந்தி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தான் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால அன்பு மாமா வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு ஆனந்தி நினைக்கிறாங்க, ஒதுங்கி இருக்காங்க. ஆனா நானும் அன்பும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்டோமே, அவங்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களே. ஆனந்தி சொல்ல வேண்டாம்னு சொல்லிருந்தா அதனால அந்த டாக்டர் உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம். டாக்டர் சொன்னது உண்மைன்னு நீங்களும் மாமாவும் நம்பிட்டீங்க, அதுதான் ப்ராப்ளம். சோ ஆனந்தியை நம்ம மறுபடியும் செக் பண்ணணும். செக்அப்னு சொன்னாலே அவ பயங்கரமா டென்ஷன் ஆவறா. கண்டிப்பா அவ வரமாட்டா. ஆனந்திக்கு தெரியாம செக் பண்ணணும். புரியல. உங்க கம்பெனில ஹெல்த் செக்அப் கேம்ப்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனந்திக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. எதர்ச்சியா அவங்க வேலைக்கு வர மாதிரி வரட்டும். அந்த செக்அப் கேம்ப்ல ஆனந்தியை செக் பண்ண சொல்லிடலாம். ஆனந்தி முடியாதுன்னு அடம் பிடிச்சா ஃபோர்ஸ் பண்ணி ஆனந்திக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அத வச்சு ஆனந்தி உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஹெல்த் வைஸா ஆனந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆனந்திக்கு அவங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சா
ஆனந்தி ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடுவா. சரி, நான் மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்றேன். ஆனந்தி இனிமே எதையும் மறைக்க முடியாது. நாம கண்டுபிடிப்போம்.